கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அஹ் சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல அஹ் செத்த ஆவிகள் உண்டு என்று நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம குடும்பத்துல யாராவது ஒருவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள், நம்மை குறித்து நினைப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் கூட என் கணவர் இறந்த புதிதுல அநேக புக்குகளை படிப்பேன். இந்த வேதத்தையும் படிப்பேன். ஆனாலும் என் கணவன் மீது நான் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர் நம் மீது இன்னும் அன்பு வைத்திருக்கிறாரா, நம்மை தேடுகிறாரா, நமக்கு நன்மை, நமக்கு கூட துணையாக இருப்பாரா அப்படின்னு சில நேரங்கள்ல அந்த அன்பின் நிமித்தம் தான் அநேக நேரங்கள்ல என்ன செய்வேன், அந்த அந்த மரித்த பின் அந்த ஆவி எங்க போவோம் அப்படின்லாம் நினைச்சு நான் நிறைய புஸ்தகங்களை படிப்பது உண்டு. சில நேரங்கள்ல அவங்க கனவுல வந்துட்டா நான் நினைப்பேன், அவங்க தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பேன். அதே போல ஏதாவது ஒரு காரியம் ஒருவேளை நம்ம அந்த நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க அந்த கனவுல வந்தது போல நமக்கு தெரியும். அல்லாட்ட பிசாசானவன் நம்மை வஞ்சிப்பதற்காக அவர்களுடைய ரூபத்தை கொண்டு வருவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த உலகத்துல நம்ம ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் தான் நன்மை தீமையெல்லாம் செய்றாங்க. அதே போல பிறரிடத்துல அன்பு செலுத்துறது, வெறுப்புறது அதெல்லாம் நடக்குது. இந்த உலகத்தை விட்டு நம்ம சரீரத்துல இருந்து அந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அதே போல நம்மளை நினைக்கவும் முடியாது, நம்ம மீது பாரம் கொள்ள முடியாது. அதே போல அவர்களுக்கு எந்த நினைவும் இருக்காது. அந்த அந்த ஆத்மாவுக்கும் அந்த மரித்தவுடன் அந்த ஆத்மாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு திரை காணப்படும். அதனால அவங்க நம்மள நினைக்கவும் முடியாது. அதே போல நம்ம பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறதும் கிடையாது. இந்த பூலோகத்துல நம்ம அந்த நம்ம சரீரத்துல ஆவி இருக்கிறதுனால நம்ம என்னென்ன நம்ம அந்த ஒருவேளை நம்முடைய அந்த ஹம், அந்த கணவனுடைய அஹ், நம்மளை நினைப்பாரா, அந்த ஆத்மா அங்கலாய்க்க கூடாது. சில நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அந்த ஆத்மாவுக்கு சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிப்போம். அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஆஹ் அந்த ஆத்மா அமைதல் அடையட்டும்ட்டு நம்ம ஜெயிப்போம். வருஷத்துக்கு ஒரு நேரம் வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் மாதிரி வைத்து அல்லாட்டா அவங்க நினைவு நாள்ல சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது, அல்லாட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையில இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு அவர்களுடைய நினைவு நாள்ல ஏதாவது நல்லது செய்தோம். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. நம்ம செய்தாலும் தெரியாது, செய்யாட்டாலும் தெரியாது. அதனால அவர்கள் மகிழ்ச்சியோ துக்கமோ பாரமோ எதுவும் பட முடியாது. அதனால நம்ம என்ன நினைக்க கூடாது, மரித்த பிறகு அவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம அவங்க நம்மளை நினைப்பாங்கலாம் நினைக்க கூடாது. மரித்த பிறகு அதுக்கப்புறம் கொடுப்பன கொள்வன எதுவுமே கிடையாது. அவங்க இயேசுப்பாவுடைய அந்த வருகை வர வரைக்கும் அவங்க பரதீசில இருப்பாங்க. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பான பிறகு அந்த பரலோக ராஜ்யம் நரகம் என்று தீர்மானிக்கப்படும். இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் தான் நம்ம நன்மையான கிரியைகளையோ ஒருவேளை கெட்டதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. நான் கூட அநேக நேரங்கள்ல அந்த அதிகமா நினைத்தது நிமித்தம் ஒருவேளை கனவுல வந்தா அவங்க தான் வந்துட்டாங்களோ எதுவும் சொல்லுதாங்களோ அப்படின்லாம் நினைப்பேன். அந்த நம்மளுடைய அந்த நினைவுகள் நிமித்தம் சில நேரங்கள்ல மூளை என்ன பண்ணுது, அந்த நினைவுகளை கொண்டு வருகிறது. அதனால நமக்கு பழைய காலத்துல நம்ம அந்த கூட நம்ம வாழும்போது நம்ம என்ன சம்பவங்கள் நடந்ததோ அது அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அல்லாட்ட சத்ருவானவன் நம்மை வஞ்சிப்பதற்காக அவர்கள் ரூபம் கொண்டு என்னச்சுவான் வருவான் கனவுல. அதனால நம்ம ஏமாந்து பேரக்கூடாது. அவன் பிசாசு பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் காணப்படுகிறான். வேஷம் போடுவதில் நம்பர் ஒன். அதனால அவன் இப்போ ஆஹ் இந்த இப்ப நான் எடுத்திருக்க வீடு கூட ஒரு தூக்குப்பட்டு மறித்த வீடை தான் நான் எடுத்திருக்கேன். அப்ப நான் அந்த வீடு எடுத்த புதுசுல அநேகர் சொல்லுவாங்க, அந்த வீட்டுல ஆவி இருக்கு, அந்த தெரு வழியாக போகிறது, அது அந்த வீடு யாருமே வாங்கல, 2 வருஷமா அப்படிதான் இருந்துச்சு, நீங்க வாங்கியிருக்கீங்க. வாங்கின புதுசுல கொஞ்சம் தூங்கி நான் எழும்புறதுக்கு நேரம் ஆயிட்டுனா கூட பக்கத்துல உள்ளவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க, கனவுல வந்தாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா தேவனுடைய கிருபையினால அவர் மேல் வைத்த நம்பிக்கையினால அந்த வீட்டை எடுத்தேன். ஒருவேளை அந்த ஆத்மா வராது, ஆனா அதனுடைய ரூபம் கொண்டு பிசாசு வருவான்.
நம்ம தேவனோடு இல்லாமல் இருந்தால் தேவனுடைய கிருபை நமக்கு இல்லாம நம்ம உலக பிரகாரமா வாழ்ந்தா அந்த பிசாசு என்ன செய்யும்? அந்த ரூபம் கொண்டு வந்து நம்மளே தொந்தரவு பண்ணும். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்க சொல்ல பிசாசு நம்மளை கண்டோன்னு நினைச்சிருவான், அப்படியே ஓடிடுவான். இவர் மேல் இந்த மகள் மேல் தேவன் இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அதனால ஓடிடுவான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. செத்த ஆவி உண்டு என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசிக்க கூடாது. இருள் என்று ஒன்று இருந்தா வெளிச்சம் இருக்கிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அசுத்த ஆவியும் அந்த எதிர்ப்பதம் ஒன்று உண்டு. உண்டு ஒன்று இருந்தால் இல்லை. விருப்பு வெறுப்பு. அப்ப எல்லாத்துலயுமே அந்த ஆப்போசிட் ஒண்ணு உண்டு. நம்ம பைபிள்ல கூட தேவன் அநேக அசுத்த ஆவிகளை பிசாசு பிடித்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்? விரட்டியிருக்கிறார். அப்ப அந்த பிசாசுகளை என்ன செய்யும்? என்னை இப்படி போகும்படி எனக்கு உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும். அப்ப அந்த பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனாலதான் தேவனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. அவர் மாத்திரம் என்ன செய்வார்? நம்மை ஆஹ் வழி நடத்துகிற கிருபை அவருக்கு மட்டும்தான் உண்டு. பிசாசு கூட தேவனிடத்துல வேண்டிக் கொள்கிறது. நீர் தேவனுடைய தே குமாரன், நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர் என்ன செய்து சத்தம் போடுது. அந்த பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். அவன் என்ன செய்வான்? அவனுடைய கிரியைகளை செய்யறதுக்கு ஒரு மனிதனுடைய உடல் தேவைப்படுது. அதனாலதான் என்ன செய்வான்? அந்த உடல்ல அவன் என்ன செய்வான்? தேவையில்லாத காரியங்களை செய்து அந்த ஆத்மாவை அழிவுக்கு நேராய் கொண்டு போவான். அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் அவர்கள் கூட்டத்துல சேரதுக்காக, மக்களை பாவத்தின் வழியில இழுப்பதற்காக என்ன செய்யறாங்க? அந்த மக்களை பலவிதமான கிரியைகள், தப்பான அந்த கிரியைகள் எல்லாம் அவன் செய்வதற்காக என்ன செய்வான்? அவன் அவனால நன்மை செய்ய முடியாது, அழிக்கிறதுக்கு தான் அவன் வருவான். இப்ப சில நேரங்கள்ல ஒரு சரீரத்துல இருந்து ஒரு ஆத்மா ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய ஆவியின் மூலமா விரட்டப்பட்டிருக்கும். அப்போ அவங்க பழையபடி கத்தரை விட்டு விலகி அவங்க தூரம் போகும்போது அந்த ஆவி என்ன செய்யணும்? எங்கெல்லாமோ அலைஞ்சு பழையபடி அந்த மனிதனுடைய சரீரத்துக்கு என்ன செய்யும்? தங்குறதுக்கு பலவித ஆவிகளை கொண்டு வந்துடும். அப்ப அந்த மனிதனுடைய முன் நிலைமை பார்க்கிறோம், பின் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்ப நான் கூட இந்த பாருங்க, அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சவுல் கூட இருக்க வரைக்கும் சவுல் நல்லவைகளே செய்து கொண்டிருந்தார். அந்த ஆவி அவரை விட்டு விலகின உடனே அந்த சவுல் சில காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால அந்த கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிறார். அந்த பொல்லாவி ஆவி வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? அதுக்கு அவனால ரொம்ப அவனுடைய சரீரம் பலவீனப்படுகிறது. அதனால அவன் என்ன செய்தான்? ரொம்ப அவன் என்ன செய்தான்னு அவனுக்கே செய்ய தெரியல. அப்போ அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிருது. அந்த பாருங்க, அந்த தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் நமக்கு சவிக்கும் உண்டாகும் என்றார்கள். அப்போ அந்த பொல்லாத ஆவி அவன் சரீரத்துல இருக்கும்போது அவனுடைய சரீரம் சவிக்கம் இல்லாமல் காணப்படுகிறது. அதனாலதான் அந்த சவுலின் ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை நம்ம தேடும். அப்போ அவன் அந்த அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது இந்த பொல்லாத ஆவி நீங்கி உமக்கு சவிக்கம் உண்டாகும் என்று அந்த ஊழியக்காரர்கள் சொல்றாங்க. அப்ப சவுல் என்ன சொல்றான் தன் ஊழியக்காரர்கள்ட்ட, சரி நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அதே போல அந்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க? பெத்லகேமின் ஆகிய ஈசாயரின் குமாரன் ஒருவன் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது அவன் சவுல் என்ன சொல்றான்? அவனை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல தொடங்கினான். அப்பொழுது அவங்க என்ன செய்தாங்க? அந்த ஈசா என்ன செய்தான்? அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கழுதின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்போ தாவீதினுடைய சமூகத்துல நின்ன உடனே சவுலின் சமூகத்துல தாவீது நின்ன உடனே சவுல் இவனை மிகவும் நேசிக்கிறான். இதெல்லாம் தேவனுடைய கட்டளை. ஏன்னா சவுல் அந்த ராஜ்யபுரத்தை விட்டு போன பிறகு தேவன் தாவீதை ராஜாவாக்கணும். இதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது.
அப்போ அந்த சவுலின் கண்களில் தாவீதுக்கு என்ன செஞ்சுச்சு? தயவு கிடைக்குது. அப்ப அந்த நேரம் தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுலடைந்து சொஸ்தமாவான். பாத்தீங்களா? அப்ப அந்த பொல்லாத ஆவி வரும்போது அந்த சவுல் ரொம்ப அலக்களிக்கப்படுறான். அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை இந்த குறி கேட்கிறவங்ககிட்ட போய் ஒருவேளை கேட்டா நமக்கு வீட்டுல நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு அநேகர் போய் நினைச்சுவாங்க. குறி கேட்கிறவர்கிட்ட போய் செத்த ஆவிகள் இடத்துல போய் குறி கேட்க போவாங்க. அது தவறு. அந்த செத்த ஆவிகள் அந்த செத்த ஆவிகள் வராது. அந்த செத்த ஆவிகளுடைய ரூபம் கொண்டு அந்த பிசாசானவன் வேஷம் விரித்து என்ன செய்வான்? அந்த ஆவிகளை போலவே என்ன செய்வான்? அந்த செத்த மனிதனை போலவே பேசுவான். அவங்க உயிரோடு இருந்த நாட்கள்ல அவங்க என்ன பேசினாங்களோ, எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பேசி இந்த மனிதர்களை என்ன செய்வான்? நம்ப செய்வான். அப்போ மனிதர்கள் என்ன செய்வாங்க? நான் நினைச்ச மாதிரியே எங்க சொந்தக்காரங்க அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பேசுற மாதிரியே பேசுறாங்க, அப்ப இதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு என்ன செய்வாங்க? அந்த பாதாளத்துல விழுந்துருவாங்க. அந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யும்? அப்படியே அந்த மனிதனுடைய ஆத்மாக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆத்மாவை அழித்து அவனுடைய அண்டையில என்ன செய்யும்? அந்த ஒவ்வொரு எண்ணிக்கையா அவன் கூட்டத்துக்கு அலையும். அதனால நம்ம எந்த இதுலயும் நம்ம என்ன நினைக்க கூடாது? ஒருவேளை நம்ம உறவினர்கள் யாராவது, நம்ம தகப்பனோ தாயோ கணவனோ, ஒருவேளை நம்ம வீட்டுல உறவினர் சொந்தக்காரங்க யாரோ மரித்தால் அவர்கள் நமக்காக நன்மை செய்வார்கள். நம்ம கூட துணைக்கு எங்க போனாலும் வருவாங்க. அந்த நிழல் நம்ம கூடயே வரும். அது நமக்கு நன்மையே நினைக்கும். ஏதாவது நமக்கு வரக்கூடிய தீமைகளை சொப்பன மூலமாக சொல்லும். வரக்கூடிய காரியங்கள் நன்மையான காரியங்களை சொல்லும் என்று அந்த மூட நம்பிக்கை நம்ம விட்டு என்ன செய்யணும்? வேரோட என்ன செய்யணும்? பிடுங்கி எடுத்துடணும். நான் கூட சில நேரம் விளையாட்டா சில நேரங்கள்ல நான் நினைப்பேன், என் கணவன் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிட்டால் அவர் கூட இருப்பார், எனக்கு நன்மை செய்வார், என் கூடவே அவர் இருக்காரு, நன்மை மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பேன். உண்மையில ஆண்டவருக்குள்ள அந்த வேதத்தை வாசிச்சு ஆலயத்துக்கு போயுமே அப்படிப்பட்ட காரியங்களை நான் நினைத்த நாட்கள் உண்டு. இந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த 7வது வசனத்துல 1 சாமுவேல் 28ஆம் அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எண்ணூரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரோ? என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் என் பிராணனை கண்ணி வைக்கிறது என்ன என்றான். ஆனா அந்த சவுல் ஏசப்பா கூட அவருக்கு பிரியமாய் நடந்து வரும்போது அந்த தேசத்துல குறி பார்க்கிறவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழித்தான். இந்த ஸ்திரீ எப்படியோ ஒளிந்து தப்பித்து கொண்டாள். அதனால அவ என்ன சொல்றா? அந்த சவுல் ராஜா இப்படி கொண்டு விடுவார்னு உனக்கு தெரியாதான்னு சவுளை பார்த்தே சொல்லுவா. ஏன்னா அவன் வேஷம் மாறி போனதுனால அவளுக்கு தெரியாது. அப்பொழுது சவுல், இந்த காரியத்துக்காக உனக்கு போராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் அவன் ஆணையிட்டான். அவன் பண்றதே பெரிய தப்பு. செத்த ஆவியிட்ட போய் குறி கேட்க போறான். இதுல வேற கர்த்தர் மேல ஆணையிட்டுதான் பாருங்க. பாவத்து மேல பாவம் செய்கிறான். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்த பிறகு அந்த சவுலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போன பிறகு அவன் அங்கலாய்க்கிறான். அவனுக்கு ஒரு மரண பயம் வந்துருது. அதனால அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை என்னச்சுதான் பார்க்கிறான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்திரமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றார். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நான் காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவனை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன்
சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சவுல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உண்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உன் சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். அந்த பிசாசு எவ்வளவு சவுலுடைய ரூபம் கொண்டு வஞ்சிக்கிறான் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவா இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமிலக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலரையும் பெருசர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கைக்கு ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த சனமே சவுல் நெடுதாங்கியாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினால் மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாய் இருந்தான். இந்த பாருங்க எவ்வளவு அறிவு கட்டத்தனம் அந்த சவுல் ராஜா. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு உத்தமமான ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்பட்டு அந்த ஆண்டோடின் சத்தத்தின்படி கேட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி பாதாளத்துல இருந்து ஏறி அவர் சொல்லுவாரா, நாளைக்கு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் என்னோடு இருப்பீங்கன்னு. ஏன்னா சவுல விட்டு அந்த கர்த்தருடைய பரிசானவர் போய் அந்த பொல்லாத ஆவி வந்துட்டு, அப்ப அவன் நிச்சயமா என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னிடத்தில் இருப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா? பாருங்க பிசாசு எப்படிலாம் வஞ்சிக்கிறான் பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர். அவர் எப்படி இந்த சவுளையும் குமாரரும் நாளைக்கு இந்த நேரத்துல என்னிடத்துல இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏசுப்பா பாருங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கும்போது அந்த கள்ளன் வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல இருக்கவே ஏசுப்பாவை தூசிக்கிறான். நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் நீர் எங்களையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்றான். ஆனால் அந்த வலது பக்கத்துல உள்ளவன் என்ன சொல்றான், அடியனை நினைத்துலாம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன சொல்றார், நாளைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல பாருங்க அந்த சாமியல் நினைச்சா நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். அப்ப என்ன, சாம்பல் துருக்கி பாதாளத்துல நரகத்திலே இருக்காரு இல்ல. இது சத்ருவானவன் பிசாசானவன் சாமியலுடைய ரூபம் கொண்டு வஞ்சிக்கிறான். இயேசுக்கே மகிமை. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா, சோசரப்பா. நான் கூட அநேக நாட்கள என் கண் குருடாய் காணப்பட்டது. ஆண்டவரை பற்றி சிறு வயது முதல்ல நான் தாயின் கற்பத்திலிருந்து அதே மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்துல ஞானஸ்தானம் பெற்று திடப்படுத்தல் பெற்று ஒரு ஹோம்ல படித்து, அதே நான் ஒரு கிறிஸ்தவ ஹோம்ல படித்து சிறு வயதுல இருந்தே வேதத்தை படித்தோம். முட்டாள தான் காணப்பட்டேன், கண் குருடாய் தான் காணப்பட்டேன். நான் கூட இந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேக தடவை நினைப்பேன், சாமுவேல் தீர்க்கதரிசி ஆவியா வந்தாருன்னு நினைப்பேன். இப்ப வேதத்தை ஆழமாய் படிக்கும்போது அநேக தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்கள் அந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தை முழுவதுமாய் இருதயத்துல பதிந்தது. அதனால என்ன செய்யணும், ஒருபோதும் செத்த ஆவி என்ன செய்யாது, அது வானத்துக்கு ஒரு நேரம் செத்த ஆவி இந்த உலகத்தை விட்டு ஆவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் செத்தர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் குறி என்ன செய்ய முடியாது, அவர்கள் சொல்லவே முடியாது. அவருடைய ரூபத்தை கொண்டு பிசாசானவன் என்ன செய்தான், மக்களை வஞ்சிக்கிறான். அப்படி அவன் வஞ்சிக்கும் போது நம்ம என்ன நினைக்கும், நம்ம கதையெல்லாம், ஏன்னா பிசாசுக்கு நடந்ததெல்லாம் சொல்ல தெரியும், இந்த வருகிற காரியங்களை அவனால சொல்ல முடியாது. அந்த மோசே அந்த வாதியில பாருங்க, அந்த மற்ற தீர்க்கதரிசிகளும் என்ன செய்தாங்க, மோசே ஆரோன் போல எல்லாமே பண்ணாங்க. ஆனா சில காரியங்களை அவங்களால என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அந்த கோலை போட்ட உடனே பாம்பாச்சு, அதே போல அவங்களுக்கும் பாம்பாச்சு. ஆனா அந்த மோசேனுடைய கோல் அந்த பாம்புகளெல்லாம் என்ன பண்ணிட்டு விழுங்கி போட்டுது. அப்படி தேவனுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதனால எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது,
செத்த ஆவிகள் உண்டு. நமக்கு அருமையானவர்கள் மரித்தால் அவர்கள் தேவனிடத்துல நமக்காக விண்ணப்பம் பண்றாங்க, அவர்கள் நமக்கு நன்மை செய்வாங்க, நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. அவர்களுடைய ஆத்மா இளைப்பாறி கொண்டு இருக்கிறது. நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துல அவருக்கு சுத்தமானால் நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போகும்போது அவர்களை நம்ம என்ன செய்வோம், காண்போம். மற்றபடி நம்ம அந்த செத்தவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நம்ம நினைச்ச கூடாது. நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இதை நினைக்க கூடாது. கர்த்தருடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும், இறுக்கமாய் நம்ம பிடித்து கொள்ளணும். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. அஹ் 1ஆம் அதிகாரத்துல அந்த அகசியான்னு ஒரு ராஜா இருக்காரு. அந்த 2வது வசனம் பாருங்க. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேப்பினிடத்தில் போய் விசாரிகள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேப்பிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவர்களோட சொல்லியிருந்தான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த அகசிய ராஜா பாருங்க, அவன் கீழே விழுந்துருந்தான் மேல இருந்து. அப்ப நான் ஒருவேளை நான் பிழைப்பேன்னா என்று நினைச்சுதான் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேப்பிடத்துல போய் விசாரிக்க தன்னோட ஊழியக்காரர்களை. அப்ப அந்த ஊழியக்காரர்கள் போய் கொண்டிருக்கும் போது எதிர்த்தாங்கள எலியா தீர்க்கதரிசி வருகிறார். அப்ப எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் ஏறின கட்டுல இருந்து என்ன செய்ய மாட்டான், இறங்க மாட்டான், அவன் மரித்துருவான்ட்டு. இந்த வார்த்தையை போய் சொல்லும்போது அந்த ராஜா சொல்லுதான் அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொல்றான். அந்த 8ஆம் வசனத்துல பாருங்க. அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பேனாகி எலியாதான் என்று சொல்லி அந்த ராஜா அவனை வர சொல்லுவான். அப்ப இந்த எளிய ராஜா என்ன செய்வாரு, கர்த்தருடைய அந்த அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க வசனம் எல்லாம் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அந்த எலியாதருக்கு வர சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அந்த ராஜா ராஜாவை பார்க்க எலியாதருக்கு பயப்படுத்தாரு. அதனால அந்த ஊழியக்காரங்களை என்ன பண்ணியிருந்தாரு, தேவனுடைய அக்கினி வானத்துல இருந்து இறங்கி பச்சிக்கட்டும் அப்படின்னு சொன்னா 50 பேரை பச்சிருத்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 50 சேவர்கள் அவர்களும் அதே மாதிரி மறுத்துட்டாங்க. அதே போல அஹ் 3ஆம் தரம் ஒரு தலைவனை அனுப்புறாங்க. அப்ப அவன் முழங்கால் படிட்டு எலியாதருக்கு வேண்டி, நான் தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகி இந்த 50 பேரின் பிராணம் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக, இதோ அக்னி வானத்திலிருந்து இறங்கி முந்தி இந்த 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றார். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவிடத்துக்கு இறங்கி போனான். ஏன்னா அந்த 3ஆம் தர போன தேவனுடைய அந்த மனுஷன் என்ன செய்யிருப்பான், அந்த ஊழியக்காரர்களை என்ன செய்யிருப்பான், அந்த கெபில வச்சு அவர்களுக்கு உணவு நீரும் கொடுத்து பாதுகாத்துருப்பாரு. அதனால இந்த மனிதனுக்கு எலியா தீர்க்கதரிசி ஒரு தீங்கும் செய்யல. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்தார், ராஜாவை பார்க்கிறார். அப்ப அவனை பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் இல்லைன்னா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுரிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினால், ஆகையால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அதே போல அந்த ராஜாவும் என்ன பண்ணிருந்தான், மரித்திருந்தார். அப்ப தேவன் பாருங்க, அவருக்கு பிரியமில்லாதபடி அந்த அந்நிய தேவர்களை நாடி போகவே அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா. அதனால நம்ம எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது, உலக பிரகாரமாக நம்ம எந்த இக்கட்டிலும் காணப்படும் போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை அவருக்கு மறைவானவைகள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம உபாகமம் 29:29 பாருங்க, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். எசுப்பாமுக்கு சோஸ்திரம் அல்லேலூயா. பாத்தீங்களா, மறைவானவைகள் நம்முடைய கர்த்தராகிய நம்ம தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானவைகளை சொல்றதுக்கு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துவார்.
மற்றபடி உலக பிரகாரமா அந்த ஆஹ் அந்நிய ஆவிகளுக்கு ஒருபோதும் தெரியாது. ஒரு குருட்டு மனப்படமா சும்மா அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, பனம்பழம் விழுந்து காக்கா உட்கார்ந்து பனம்பழம் விழுந்த கதையான்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல அந்த அந்த குறி சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய கதைகளை அவங்க சொல்லும்போது அது உண்மையா இருக்கும். ஏன்னா அந்த ஆவிகளுக்கு தெரியும். அப்போ அந்த பழைய கதைகளை சொல்லும்போது இவர்கள் நம்பிருவாங்க. அப்போ குருட்டாம்போக்குல சில வார்த்தைகளை எதிர்காலத்தை குறித்து சொல்லும். அப்போ குருட்டாம்போக்குல இந்த பனம்பழம் இந்த காக்கா உட்காந்து பனம்பழம் விழுந்துச்சு, அது மாதிரி சில காரியங்கள் நடந்துரும். அதை நம்பி இந்த மக்கள் என்ன செய்வாங்க, அதையே நம்பி என்ன செய்வாங்க, அந்த ஆவிகளுக்கு வீணான செலவுகளை பண்ணி மேலும் மேலும் தன் சரீரத்துக்கு உபத்திரவத்தையும் தன் ஆத்மாவுக்கு அழிவையும் கொண்டு வருவாங்க. அதனால கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும், கத்தருக்கு மாத்திரம் பயப்படணும். கத்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன, தீமையை வெறுத்து நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அதான் கத்தருக்கு பயப்படுதல் பயம். அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லிடுறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். அந்த நாங்கள்ங்கிறது யாருன்னா, அந்த தேத்ரா ஊராள் ரத்தாம்பரம் விற்கிறவளும் அவளுடைய அந்த வீட்டாரும், அவர்கள் தான் நாங்கள். ஜெபம் பண்ணிக்கிற இடத்துக்கு போகல இந்த 16வது வசனத்துல வருது. அப்போ இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், உனக்கு கட்டளையிடுறேன் என்று அந்த ஆவியுடைய சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. இதனால அந்த இந்த குறி சொல்லுகிற ஆவியினால அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த அந்த குறி சொல்ல ஆவியுடைய பெண்ணை கூட வைத்திருந்தவர்கள் அநேக ஆதாயத்தை பெற்றுக்கொண்டிருந்தாங்க. இந்த பவுல் தீர்க்கதரிசி அவர் போகும்போது அநேக தரம் அந்த குறி சொல்லுது ஆவி சொல்லுவோம், நீர் தேவனுடைய ஊழியக்காரர் என்று என்ன சொல்லும், தேவனுடைய ஊழியக்காரர், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்னு ஓயாம சொல்லிட்டே இருக்கும். அவர் போகிற நேரம்லாம் சொல்லுவோம். ஒரு நாள் அவருக்கு கோபம் வந்துடும். அப்ப என்ன சொல்லுவார், இயேசுவின் நாமத்தினால் கட்டிட்டு இவ்வளவு விட்டு போன உடனே அது போயிடும். போன உடனே அவளுக்கு அந்த குறி சொல்லுதுன்னு ஆவி அவளை விட்டு போயிடும். போன உடனே அவளுக்கு பழைய மாதிரி சொல்ல முடியாது. அப்ப அந்த அவளை வைத்து ஆதாயம் பண்ணவர்கள் என்ன செய்வாங்க, அந்த பவுலின் அந்த சீலாவை என்ன செய்வாங்க, அந்த ஜனக்கூட்டங்க விரோதமாக எழும்பி அதிகாரிகள்கிட்ட சொல்லி ஜெயிலில் அடைச்சு போட்டுருக்காங்க. அப்பதான் தேவனை துதித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறையை விட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, பூமி அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லா கட்டுகளும் சுரண்டு போயிட்டு அவங்க விடுதலாகி வராங்க. அந்த அதிகாரத்தை அப்புறம் படிங்க, அப்போ சில 16ஆம் அதிகாரம், அதுல பார்த்தீங்கன்னா அந்த இந்த வசனங்கள் எல்லாம் வரும். பார்த்தீங்களா? அப்ப இந்த குறி சொல்லுதல் ஆவிக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று தெரியும். ஒருவேளை அந்த குறி சொல்லுதவர்கள் யாராவது காணப்பட்டால் என்ன ஆகும், நம்மளை கண்ட உடனே என்ன பண்ணிடும், நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்மளை எதிர்க்க கூடாமல் அது விலகி போயிடும். நான் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஸ்டேஷன்ல, ஒரு சின்ன ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஸ்டேஷன்ல வந்து அவ்வளவு கூட்டம் இருக்காது. 7 மணிக்கு அப்புறம் ரொம்ப ஆட்கள் இல்லாம, ரொம்ப ஆட்கள் இல்லாம அமைதியா தான் இருக்கும். 1, 2 பேர் தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல ரிசர்வேஷன் கவுண்டர் இருந்துச்சு. அதனால முந்தின நாள்லயே நம்பர் போடுறதுக்காக லைனுக்கு போறதுக்காக நிறைய பேர் இந்த டோக்கனுக்காண்டி வந்து நிற்பாங்க. அப்போ ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். அவன் ஒரு அவனுக்கு குறி சொல்ற ஆவி என்று நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அப்போ அந்த ஆட்கள் இல்லாம இருக்கும். அப்ப நான் உள்ள உட்காந்து அந்த உள்ள அவங்க வர முடியாது, அந்த வெளியில இருந்து அந்த கண்ணாடி வழியா பேசணும். அப்ப அந்த ஆளு என்கிட்ட ஒரு நாள், ப்ரமோஷன் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும், நீங்க ரொம்ப உபத்திரத்துல இருந்தீங்க, இனிமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு நன்மையான நாட்களா இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும் சீக்கிரத்துல அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், நாங்க இருந்து இப்படிலாம் நான் கேட்க மாட்டேன், நான் கத்தருடைய பிள்ளை, அதனால நான் இப்படிப்பட்டதுலாம் நான் கேட்க மாட்டேன், எங்களுக்கு பிடிக்காது. ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், இவங்க ஒரு வேலையில இருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஏதாச்சும் சொன்னா நம்மளுக்கு ஆதாயம்
கிடைக்கும், இவர்களை வைத்து ஏதாவது பணம் கொடுப்பாங்க, நம்ம அடிக்கடி நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்கன்னு நினைச்சு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அந்த ஆளை நான் என்ன செய்யிட்டேன், தவிர்த்து விட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அது கர்த்தர் உயர்த்தும் போது உயர்த்துவான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு நான் காட்கோபர் ஸ்டேஷன்ல நான் வேலை பார்க்கும்போது அதே மனிதன் அங்க என்னை அந்த லைன்ல டிக்கெட் எடுக்க சொல்லி என்னை பார்த்தான். அப்ப அவன் சொல்லுதான், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமே, ஆஹ் நான் சொன்னது கரெக்டா இருந்துச்சா அப்படின்னா. ஆனா அவனால நின்னு பேச முடியல, ஏன்னா ரொம்ப கூட்டம். நானும் பேச விரும்பல, அந்த பணத்தை எதிர்பார்த்து தான் அதனாலே போயிட்டாரு. அப்ப பாத்தீங்களா, அந்த ஆவிக்கு எல்லாமே தெரியுது, அந்த கடந்து வந்த பாதைகள் தெரியுது. ஒருவேளை ஆண்டவரை அறியாம இருந்திருந்தா நான் என்ன செய்திருப்பேன், அந்த மனிதன்கிட்ட பேசியிருப்பேன். பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மனிதன் போலதான் காணப்பட்டார். இந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்கு வர்றதுனால சில நேரம் லைன் போடுறதுக்காண்டி அநேக மக்கள் அந்த அந்த ரிசர்வேஷன் ஸ்லிப் கேட்பாங்க, அந்த நேம் எல்லாம் எழுது. அப்போ எடுத்து கொடுக்கும்போது இந்த பேச்சு வந்துச்சு. அப்போ ஒருவேளை நான் ஒருவேளை அந்த ஆள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டா என்ன செய்யிருப்பான், ஒருவேளை பணத்தை அபகரிப்பதற்காகவும் சொல்லியிருப்பான். ஆண்டோடைய கிருபையினால, ஆண்டவரை அறிந்தபடுறதுனால அதுல இருந்து தப்பித்து கொண்டேன். ஒருவேளை உலக பிரகாரமா இருந்திருந்தா என்ன செய்யிருப்பாங்க, கேட்பாங்க. இந்த தெருல எல்லாம் சில நேரங்கள்ல குறிக்க சொல்றவங்க வருவாங்க, நாங்க இருக்க இடத்துல எல்லாம் போவாங்க. அப்ப நான் ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன், பா இது ஆண்டோடைய வீடு, இது சொல்லாத போ அப்படின்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, அவர் எல்லா காரியத்தையும் நமக்கு நேர்த்தியா செய்வார். அதனால இந்த செத்த ஆவிகள் இடத்துல நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, குறி கேட்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நம்பி விசுவாசிக்கணும். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அப்படி போக மாட்டீங்க, நான் நீங்க போவீங்கன்னு நினைச்சு சொல்லல, இது கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஒருவேளை அறியாமையினால, அப்படி ஒருவேளை நம்ம குடும்பத்துல மரித்தவங்க யாராவது அவங்க உயிரோடு ஆஹ் இருக்கும்போது நமக்கு நன்மை செய்த போல நமக்கு நன்மை செய்வாங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை நினைச்சு கூடாது, இனிமே வைக்க கூடாது. சரியா? ஜெயிப்போமா? ஏசப்பா, தாவின் குமாரனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசுராஜா, நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. அந்த இறையாதை அமைதலாது என்று சொன்ன உடனே தகப்பனே, அந்த கடல் காற்று, அந்த அலைகள் அப்பா அமைதலாயிற்று தகப்பனே. அதே போல தகப்பனே, இந்த உலகத்துல தகப்பனே எங்களுக்கு அநேக பாரங்கள், உபத்திரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் உண்டு தகப்பனே. அதை இறையாதை அமைதலா என்று கட்டளையிட உமக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு தகப்பனே. எஸ் ராஜா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்படி சமூகத்துல ஆண்டவரே, ஆண்டவரே நான் கொண்டு வருகிறேன் தகப்பனே. பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. ஒருவேளை கண்கள் ஆண்டவரே உண்மை அறிந்திருந்தும் என் தகப்பனே, இந்த உலக பிரகாரமான மூட நம்பிக்கை ஏதாவது இருந்தால் தகப்பனே, இந்த நேரமே எடுத்து போடுங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க தகப்பனே. அறியாமையில நானும் ஒரு காலத்துல இருந்தேன் தகப்பனே. ஏசப்பா, நீர் எனக்கு அறிவை கொடுத்தீரப்பா. அதே போல பிள்ளைகளின் கண்களை நீர் திறந்துடணும் தகப்பனே. இக்கட்டு நேரத்துல அரணான கோட்டை நீர் ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. மறைவானவைகள் உமக்கு மாத்திரம்தான் தகப்பனே தெரியும். ரகசியங்கள் உமக்கு உரியது தகப்பனே. அந்தரங்கத்தில் காணப்படுகிற ஆண்டவரே பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் காணப்படுகிற புதையல்களையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் தகப்பனே. ஏசப்பா, உண்மை தவிர யாருக்கும் தெரியாது தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை நம்முடைய கருத்துல வைக்கிறப்பா. இயேசுராஜா, பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த பில்லி சுனிய கட்டுகளோ, பிள்ளைகளுக்கு விரோதமாக அசுத்த ஆவிகளின் போராட்டங்களோ காணப்பட்டால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டளையிடுகிறேன் தகப்பனே. சகல அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க தகப்பனே. இந்த நேரத்துல தகப்பனே, ஏசப்பா, பொல்லாத ஆண்டவரே அந்த முரட்டாட்டமும் அகங்காரமும் என் தகப்பனே பிள்ளைகளை அலக்கரிக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டளையிடுகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு போராடுகிற அந்த பொல்லாத ஆவிகளை அப்பா ஏசப்பா உடைய நாமத்தினால கடிந்து கட்டளையிடுகிறேன் தகப்பனே. ஏசப்பா, எல்லா ஆவிகளும் அப்பா ஆண்டவரே நீர் அதட்டி அவைகளை ஆண்டவரே விடுதலை பண்ணின தேவனப்பா. உடைய பரிசுத்த நாமத்தினாலப்பா இந்த நேரத்துல கட்டளையிடுகிறேன் தகப்பனே. ஏசப்பா, நீர் சகல அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே. ஏசப்பா, அந்த அதிகாரத்தை கொண்டு சொல்லிடுறப்பா. நாங்களப்பா மண்ணு தகப்பனே, ஒன்றுமில்லை தகப்பனே. உடைய கிருபையினால பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உடைய கிருபையினாலப்பா இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நோயாகவோ, என் தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாதபடி அப்பா காணப்படுகிற அந்தகாரத்தின் ஆவிகளே தகப்பனே, அதம் பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய
பிள்ளைகளுடைய படிப்பு கடைஞ்சலாய் காணப்படுகிற பொல்லாத பிசாசி அப்பா ஏசப்பா உடைய நாமத்தினால கடிந்து கட்டளையிடுகிற தகப்பனே. குடும்பத்துல காணப்படுகிற குழப்பங்கள் அப்பா மாறணும் தகப்பனே. நித்திரை இல்லாமல் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே தூக்கத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத ஆவியை நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியே போ. இந்த நேரத்துல தகப்பனே ஏசப்பா பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை உண்டு பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே நாளைய துணுத்து குறித்து கவலைப்படாதபடி தகப்பனே அன்றைய தினத்தின்படி நீ நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு இதான் என்னுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குமா, காலம்லாம் எனக்கு கஷ்டம்தான் இருக்குமா, ஏன் இப்படி இருக்கேன், ஆலயத்துக்கு போறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று ஒரு வேலை கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்துல வைத்து ஆண்டவரை ஜெபிக்கிறேன் தகப்பனே. எத்தனையோ விண்ணப்பங்கள் உண்டப்பா, எத்தனையோ மனப்பாரங்கள் உண்டு தகப்பனே. ஏசப்பா நீர் ஒருவரே விடுதலை பண்ணுகிற தேவனப்பா, நீர் ஒருவரே வர்த்திக்க பண்ணுகிற தேவனப்பா, நீர் ஒருவரே ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. ஆண்டவரே ஏசப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ எது அவசியமோ அப்பா அதை நீங்க செய்யுங்க தகப்பனே. ஒருவேளை வியாதியின் பிடியில தகப்பனே ஆண்டவரே தனிமையில காணப்படலாம். வயோதிக காலத்துலப்பா ஒருவேளை இந்த வயோதிகத்தை குறித்தப்பா மனபாரத்தோடு காணப்படலாம் தகப்பனே. ஏசப்பா இந்த முதிர் வயதுலப்பா பிள்ளைகளை தள்ளாதபடியப்பா காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் பாதம் ஆண்டவரே விலகாதபடிக்கப்பா, கால்கள் அப்பா ஆண்டவரே தள்ளாதபடியப்பா அவர்கள் கால்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு தைரியத்தையும் மன தைரியத்தை கொடுத்தப்பா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் நான் அநேக நாட்களுக்கு முதியோர் முதியோர் ஆண்டவரே அந்த வீட்டுல இருப்பது ஒரு ஆசீர்வாதம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு நான் அநேக நாட்கள் அப்பா வழிகாட்டியாய் ஒரு ஆசீர்வாதமா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நேரத்துல ஏசப்பா ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி தகப்பனே. பிள்ளைகளுக்கு இருதயத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுங்கப்பா. அடிமையும் கூட இந்த கருத்துல வைக்கிறப்பா, என்னையும் இந்த கருத்துல வைக்கிறப்பா. ஆண்டவரே ஏசப்பா என்னையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைக்குள்ளப்பா எல்லாரையும் அப்பா மூடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.